தங்கை அனீஸ் ஃபாத்திமா மீது தாக்குதல் குறித்தான மிக முக்கிய காணொளியாக இந்த காணொளி இருக்கப் போகின்றது. தமிழே குரல் வலையொலிக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாம் தமிழர் கட்சியின் மிக முக்கிய இளம் அரசியல் ஆளுமையாக கருதப்படும் அனீஸ் ஃபாத்திமா அவர்கள் பாபநாசம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில் அங்கே பாபநாசம் தொகுதியில் இருக்கக்கூடிய பூத்துகளுக்கு விசிட் செய்திருக்கின்றார். அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன என்பது குறித்து பார்ப்போம். வாக்குப்பதிவு நடைபெற்ற ஏப்ரல் 23, 2026 அன்று அனீஸ் ஃபாத்திமா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தாக்குதல் அம்மாப்பேட்டை அருகே உள்ள உக்கடை வாக்குச்சாவடியில் சென்றபோது அங்கிருந்த திமுகவினருக்கும் இவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் திமுகவினர் தன்னை தாக்கி கீழே தள்ளியதாக அனீஸ் ஃபாத்திமா குற்றம் சாட்டியிருக்கின்றார். அனீஸ் ஃபாத்திமா 8 மாத கர்ப்பிணியான இருந்த நிலையில் அவர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் பெரும் அதிர்வலைகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கின்றது. சிகிச்சை தாக்குதலால் மயக்கமடைந்த அவர் உடனடியாக தஞ்சாவூர் ராஜா மிராசுதார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும், இல்லையெனில் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். இந்த தாக்குதலை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். பின்னர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் கைதும் செய்யப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக அனீஸ் ஃபாத்திமா அவர்களுடைய கணவரை தொடர்பு கொண்டு நலம் விசாரித்து கொண்டதாகவும், தாக்குதல் நடந்த நாள் முதல் தொடர்ச்சியாக அவர் அதை செய்ததாகவும், அதாவது அனீஸ் ஃபாத்திமா அவர்களுடைய கணவர் நூசோ அம்சத் அவர்களே தங்களுடைய பதிவில் தெரிவித்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செந்தமிழன் சீமான் அவர்களும் சரி, நாம் தமிழர் கட்சியினரும் சரி தொடர்ச்சியாக மக்கள் பயணத்தில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலேயே அனீஸ் ஃபாத்திமாவும் தங்களுடைய சேவையான அந்த அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார். இளம் அரசியல்வாதியாகவும் துடிப்பு மிகுந்த இளம் அரசியல்வாதியாக தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் அரசியல் பணியாற்றினார். அதுவும் தங்களுடைய திருமணத்திற்கு பிறகு தாங்கள் அரசியலிலிருந்து விலகிவிடாமல் தொடர்ச்சியாக வெயிற்றில் குழந்தையுடன் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் நின்று ஒரு வேட்பாளராக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டும் இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற இளம் வேட்பாளர்களை, இளம் தலைவர்களை, இளம் துடிப்பாக செயல்படக்கூடிய அரசியல்வாதிகளை முடக்குவது என்பது எந்த வகையிலும் நியாயமில்லை. இதை போன்றுதான் 16 வருடங்களாக 17 வருடங்களாக தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி போராடிதான் வெற்றி பெற்றிருக்கின்றது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அரசியலும் அதனுடைய அதிகாரமும் இருக்கின்றது. அதை நோக்கி ஓடக்கூடியவர்களாக நாம் தமிழர் கட்சியினரும், மேலும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் இருக்கின்றார்கள். இதை நிச்சயமாக இந்த முறை செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி செவ்வனே செய்து முடிக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நிச்சயமாக தங்கை அனீஸ் ஃபாத்திமா அவர்கள் வருங்காலங்களில் மிக சிறப்பாகவும் மிக துடிப்பாகவும் செயல்படக்கூடிய ஒரு வேட்பாளராகவும் அரசியல்வாதியாகவும் மீண்டு வர வேண்டும் என்பதை நம்முடைய நோக்கமாகவும் பேராசையாகவும் இருக்கின்றது. நிச்சயமாக அவர் மீண்டு வந்து களப்பணியாற்றுவார் என்பதை எதிர்பார்த்து மீண்டும் இதுபோன்று ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழே குரல். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.